ராக்கெட்டே இல்லாமல் ஒருத்தரால் ஸ்பேஸுக்கு போக முடியுமா? என்னதான் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் ஏன் நிலநடுக்கமே வந்தாலும் உடையாத ஒரு வீட்டை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நேனோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அட்டாமிக் லெவல்லையோ அல்லது ஒரு மாலிகுலர் லெவல்லையோ அதனுடைய மேட்டரில் நம்ம பண்ணுற மேனிப்புலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் தான் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில மாற்றங்களை பற்றினது தான் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நேனோ டெக்னாலஜி வந்து இந்த வேர்ல்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஃபெய்மன் அப்படிங்கிறவர். இவர் வந்துட்டு 1959 அப்போ தி பிளென்டி ஆஃப் ரூம் அட் த பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த உலக மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜியில் அந்த நேனோ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு க்ரீக்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நேனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு க்ரீக்கில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால், அதாவது ரொம்பவே சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of -9 meters. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஹேர் இருக்கு இல்லையா, அதை வந்து 1000 times கட் பண்ணால் எந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பார்ட் கிடைக்குமோ அதுதான் வந்துட்டு நேனோ அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த நேனோ டெக்னாலஜிக்கு நேனோ ஸ்கேல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன நேனோ ஸ்கேல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேனோ ஸ்கேல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா வந்துட்டு 1 nanometerலேருந்து 100 nanometerக்குள்ளே என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கோ அதை தான் வந்துட்டு நேனோ ஸ்கேல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த நேனோ டெக்னாலஜியில் வந்து நேனோ ஸ்கேல் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். இப்போ சாதாரணமாக ஒரு பெருசாக இருக்கிற ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம நேனோ ஸ்கேல் மெட்டீரியலாக மாற்றுறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை நேனோ ஸ்கேல் மெட்டீரியலாக மாற்றுறப்ப அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறுறதுனால அதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நேனோ ஸ்கேல் மெட்டீரியல்ஸ் வந்து நேனோ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு 2 type ஆஃப் அப்ரோச் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து டாப் டவுன் அப்ரோச், இன்னொன்று வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை உடச்சி ஒரு சின்ன மெட்டீரியலாக மாற்றுறது, அதாவது 100 nanometersக்குள்ளே கொண்டு வரது. இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வந்து சிலையாக செதுக்கி ஒரு சிலையாக மாற்றுறது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கிற மெட்டீரியல்ஸை ஒன்றா சேர்த்து ஒரே மெட்டீரியல்ஸாக மாற்றுறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்து ஒரு சிலையை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஒரு 2 அப்ரோச்சும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நேனோ டெக்னாலஜிலேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபீன் அப்படிங்கிறது தான். இது வந்துட்டு ஒரு 2 dimension மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு லென்த்தும் வித்து மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு கிராஃபீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃபீன் வந்துட்டு கார்பனோட அலோட்ரோப் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கார்பனோட இன்னொரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய கிராஃபைட்டில் கூட இந்த கிராஃபீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03 milligram கிராஃபைட்டில் கிட்டத்தட்ட 3 million கிராஃபின் லேயர்ஸ் இருக்காங்க. அதாவது 30 லட்சம் கிராஃபின் லேயர்ஸ் வந்து வெறும் 0.03 milligram கிராஃபைட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிராஃபின் இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2 ப்ரொஃபசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2004 வந்துட்டு இவங்க வந்து ஒரு கிராஃபைட்டான ஒரு டிரான்சிஸ்டர் உருவாக்க முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறப்ப ஆக்சிடென்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த கிராஃபின் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இவங்க யூஸ் பண்ண பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி டேப் அப்படிங்கிறதான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஆக்சிடென்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துக்காக இந்த 2 பேருக்குமே 2010 வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நோபல் பிரைஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன இந்த ஒரு கிராஃபின்ல இருக்குது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். சொல்ல போனால் இந்த கிராஃபின்ல எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிராஃபின் தான் வந்துட்டு கிங் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டைமண்டோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இப்போ இருக்குது பார்த்தீங்களா மெட்டல், அதை விட 200 மடங்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அது மட்டும் கிடையாது, ரொம்பவே திக்னஸ் வந்து கம்மி, அதாவது ஒரு ஆட்டமோட திக்னஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யானையை ஒரு பென்சில் மேலே நிற்க வச்சு அதை இந்த கிராஃபின் லேயர் மேலே நிற்க வச்சா கூட இந்த கிராஃபின் லேயர் அப்படிங்கிறது தாங்குமா. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஒரு கிராஃபின் அப்படிங்கிறது. இதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபின் லேயரை வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் வெறும் கண்ணாலே வந்து ஆட்டம் பார்க்க முடியுமா, எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்புமே இல்லாமல். அப்படின்னா இந்த ஒரு கிராஃபின் லேயர் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஓகேடா, இந்த ஒரு கிராஃபினை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதை வச்சு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் எலிவேட்டர். அதாவது உங்களால் ராக்கெட்டே இல்லாமல் ஸ்பேஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஐடியா வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 வந்துட்டு ஆர்தர் கிளார்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஃபவுண்டைன் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் வந்து எழுதுறாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரால் ஆன ஒரு லிஃப்ட்டை நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சால் நம்மளால் வந்து ஸ்பேஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரால் கண்டிப்பாக முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து பேப்பரோட ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபின் அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபினை வச்சு நம்மளால் வந்து ஸ்பேஸ் எலிவேட்டர், அதாவது ராக்கெட்டே இல்லாமல் ஸ்பேஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஒரு கிராஃபினை வச்சு கடல் தண்ணியை நம்மளால் நல்ல தண்ணியை மாற்ற முடியாது. ஒரு சால்ட்டி வாட்டர் வந்து நம்மளால் ட்ரிங்கபிள் வாட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த கிராஃபின் ரிசர்ச் வந்து யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிராஃபின் வச்சு ரிசர்ச் பண்ணப்போ கிராஃபர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு சால்ட்டி வாட்டர் வந்து ட்ரிங்கபிள் வாட்டராக மாற்றுறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை கூட இந்த ஒரு கிராஃபினால் நல்ல தண்ணியாக மாற்ற முடியும். அதுலேயே அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் தண்ணியை மட்டும் நல்ல தண்ணியாக மாற்றலை, கெட்டுப்போன தண்ணி கூட, அதாவது இந்த ரொம்பவே அழுக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை கூட இந்த ஒரு கிராஃபினை வச்சு நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னும் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த நானோ டெக்னாலஜி மூலமாக பொல்யூஷனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வர டாக்ஸிக்கான கேஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ஒரு கிராஃபின் லேயர் வச்சு ஃபில்டர் பண்ணி நல்ல கேஸை வந்து வெளிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கார்பன் மெம்பரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த காற்றுல ஏரில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான கேஸ், அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு போன்ற கேஸ்லாம் வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட பொல்யூஷன் வந்து ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ஸோ இப்படிங்கிறப்ப இந்த ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல்லையும் வந்துட்டு இந்த ஒரு நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கிராஃபினை வச்சு அயன் சூட்டை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அயன் சூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் சூட் கிடையாது, அதாவது நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த சூட் கிடையாது. அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், இதாவது இந்த ஆர்மி மேன், இந்த போலீஸ் மேன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கொடுக்கலாம். இந்த ஒரு நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஹெல்த் கேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக நம்மளால வந்து ஒரு நானோ பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதன் மூலமாக நம்ம உடம்புல வந்து இந்த கேன்சர், அதாவது இந்த டியூமர் கட்டிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு டியூமர் கட்டியை வந்து நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் அவங்களால வந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம கார்டியாக் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கப்புறம் நம்ம பிரெயினில் ஏற்படுற ஒரு சில ப்ராப்ளம், ஸோ இதை கூட வந்துட்டு இவங்களால க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நானோ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபினை வச்சு நம்மளால் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி யூஸ் பண்ணுற பேட்டரிஸை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான பேட்டரிஸை நம்மளால் உருவாக்க முடியுமா. அது மாதிரி நம்ம மொபைலுக்கு வந்து சார்ஜ் வந்து வெறும் 15 மினிட்ஸில் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியுமா. அது எல்லாத்தையுமே வந்து இந்த கிராஃபினால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ஃப்ளெக்சிபிளான டிஸ்பிளே, ஒரு டிரான்ஸ்பரண்டான டிஸ்பிளே கூட இந்த ஒரு கிராஃபினால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜிலையும் இந்த ஒரு நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணுற விண்மில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கார்பன் நானோ டியூப்ஸையும் இன்றைக்கி யூஸ் பண்ணுற சோலார் பேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த ஒரு கிராஃபினையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கிராஃபினை வந்து நம்ம சோலார் பேனலாக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மாதிரி இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள், வெயிட் கம்மி, அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எனர்ஜிலையும் வந்து இது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. கடைசியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள நானோ டெக்னாலஜி பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ஒரு கிராஃபினை வச்சு நம்மளால் வந்து எந்த ஒரு எர்த்குவேக் வந்தாலும், என்ன ஒரு சைக்ளோன் வந்து நம்ம வீட்டை தாக்கினாலும் நம்ம வீடு உடையாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வீட்டை வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிளான ஒரு வீட்டை கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு கிராஃபின் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும், இன்றைக்கி யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா கார்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஒரு கிராஃபினை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சிடென்ட்டே ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாத அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கார்ஸை கூட இந்த ஒரு கிராஃபினை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நானோ டெக்னாலஜியை வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். அப்படின்னா என்ன, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இப்போ சொன்ன விஷயம்லாம் வந்துருமாடா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிசர்ச்சிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. இது வந்து இன்னும் முழுசாக முடியலை அப்படின்னு சொல்லணும். முழுசாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கல அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ரிசர்ச் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எப்போ எல்லாருக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது கரண்ட்டாக ஏதாவது நானோ டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்தோட 2வது பணக்காரர், அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா போன்ற நிறுவனத்தோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டரான எலான் மஸ்கோட இன்னொரு கம்பெனி தான் நியூராலிங்க் அப்படிங்கிறது. இந்த கம்பெனியோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட தலைக்குள்ளே ஒரு சின்னோண்டு சிப்பை வச்சு அவனை வந்து சூப்பர் ஹியூமனாக மாற்றுறது. ஸோ அதில் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 4 நானோமீட்டர் கொண்ட ஒரு சிப்பை உருவாக்கி
ஒரு குரங்கு தலைக்குள்ளே வச்சு அதை செக் பண்ணாங்க. அந்த சிப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அந்த குரங்கு வந்து கேம் விளையாட வச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சிப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம முடியோட ரொம்பவே சின்ன சைஸில், அதாவது நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸை வந்து அந்த ஒரு N1 சிப் அப்படின்னு சொல்கிற சிப்புக்குள்ளே வச்சுருவாங்க. அந்த சிப்பை வந்து நம்ம தலைக்குள்ளே செலுத்திட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மேம் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் தேடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே நினச்சாலே போதும், அந்த ஒரு சிப் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி வந்து இந்த ஒரு எலான் மஸ்க் அப்படிங்கிறது வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி எரிக் டெக்ஸ்லர், அதாவது நேனோ டெக்னாலஜி பற்றி ரிசர்ச் பண்ணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், இது வந்து பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய ஃபியூச்சரே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.